எங்க போர்வையில இவங்க எல்லாமே கருப்பாடுகளா தெரியுது. இது எல்லாம் புடிச்சு காயடிச்சு விட்டோம்னா எல்லாம் சரியா வந்துரும். அது என்னமோ எங்க முதலமைச்சர் கொஞ்சம் அமைதியா இருக்காரு. அதுதான் எனக்கு என்னன்னு புரியும். அதான் அமைதியா இருந்தா இன்னும் இந்த சாரத்தை குடிச்சு ஒரு 50 பேர் கூட சாவலாம். அப்ப அது வரைக்கும் அமைதியா அதெல்லாம் சேலத்துல அவனை பிடிச்சாச்சு. அது இந்த செய்தி நேத்து உள்ள செய்தியோ. அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு. நிறைய பேர் இங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு தப்பு பண்ணோம்னா நாங்க திமுகன்னு போய் சொல்லிடுறாங்க. என்னங்கய்யா, 100% உண்மை. இப்ப தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடை இருக்குல்ல, அது வேற மாநிலத்தோட கடை. ஆனா இங்க தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுட்டு திமுக அரசு தான் நடத்துதுங்கிறாங்க. வேறு மாநிலத்திலிருந்து இங்க மலையை வெட்டி விட்டு திமுக தான் மலையை வெட்டுதுன்றாங்க. வேறு மாநிலத்திலிருந்து ஒருத்தன் இங்க கோழிகளில கொட்டி விட்டு திமுக மேல பழி போட்டுறது. அதே போல டென்ஷனுக்கு ஏலம் விடும் போது வேறு மாநிலத்துக்கு முதலமைச்சர் அமைதியா இருந்துட்டு அப்புறம் ஐயோ நான் மக்கள் எல்லாம் போராடிட்டாங்க, நாங்க தான் டென்ஷனை மூட சொல்லிட்டோம். பரந்தூர் விமான நிலையம் கண்டிப்பாக வந்தே தீரும். அதுல ஒண்ணும் மாற்று. பாஜக நீங்க ஒரே கருத்துல இருக்கீங்க. இதுல என்ன ஒரே கருத்து? ஏப்பா நாடு முன்னேறணும்னாக்க விமான நிலையம் வேணும், புரிஞ்சுக்கோ.